நூற்றாண்டுடைய உச்சத்துல தொழில்நுட்பம் வளர்க்கிற இந்த நூற்றாண்டுல கண்ணுக்கு முன்னாடி இதே இடத்துல கிட்டத்தட்ட 500 ட்ரோன் கேமரா, குறைந்தபட்சம் ஒரு 1000 டிவி சேனல், யூடியூப் சேனல் எல்லாம் கேமரா வச்சு பதிவு செய்கிறது. அப்படி இருந்தா அசால்ட்டா சொல்றான், இது காவல்துறையின் தவறு, இது அரசின் தவறு, இது செந்தில் பாலாஜியின் தவறு, இது அந்த அமைச்சரின் தவறு, இது திமுகவின் தவறு. குண்டர்கள் உள்ளே வந்துட்டாங்க, ஆசிட்ட வீசினாங்க, கத்திய வச்சு குத்துனாங்க, குழி இருந்துச்சு, கான்ஸ்பிரசி தியரி பேசலாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தாவேக்காங்கிற கட்சியில் பிறந்த எவனாவது ஒருத்தன் சொல்லு சொல்லு. சரியாக 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7 மணிக்கு 7 மணி நேரம் தாமதமாக விஜய் வராமல் இருந்திருந்தால் இந்த மரணம் நிகழ்ந்திருக்குவாரா? உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இல்ல. எங்க சொல்றான் விஜய கேள்வி கேட்டா, சாட்டைக்கு ஒரு வீடியோக்கு 2 லட்சம், இடும்பானம் கார்த்திக்கு 50 லட்சம், சீமானுக்கு 10 கோடி. சரி, நாங்கள் விஜய பத்தி கேள்வி கேட்டால் எங்களுக்கு திமுக படந்தது. எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, அவருக்கும் திமுக படந்ததா? இன்னைக்கு அண்ணாமலை கேட்கிறாரு, அவருக்கும் திமுக படந்ததா? வேல்முருகன் பேசுறாரு, அவருக்கும் திமுக படந்ததா? எப்படா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற தெம்பற்ற இந்த கூட்டம்? உண்மையிலே தம்பி கார்த்தி சொன்னது போல, நான் இந்த கரூர் மரணம் குறித்து தொடர்ச்சியாக பேசுவதற்கு திமுக ஆதரிக்கணும், செந்தில் பாலாஜி ஆதரிக்கணும், காவல்துறை ஆதரிக்கணும் இல்ல. நான் காவல்துறையை உண்மையிலே வன்மையா கண்டிக்கிறேன். இந்த கூட்டத்துல கரூர் காவல்துறையை வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் 41 பேர் மரணத்துக்கு காரணமான விஜயை கைது செய்யாமல் இருப்பதற்கு கரூர் காவல்துறையை கண்டிக்கிறேன். 41 சாவுக்கு காரணமாக இருந்து அரசு மருத்துவமனைக்கு வராமல் கோலை போல, பச்சோலி போல, ஓடி போல அந்த பச்சை கோலை விஜயை எஃப்ஐஆர் கூட சேர்க்காத கரூர் காவல்துறையை நான் வன்மையா கண்டிக்கிறேன்.